அனைவருக்கும் வணக்கம். நலம் தரும் மந்திரங்கள் பகுதியில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்ரீ தன்வந்திரி பகவானோடைய மந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். குணமாகவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய நோயை கூட குணப்படுத்தக்கூடிய சக்தி ஸ்ரீ தன்வந்திரி பகவானுக்கு உண்டு. அவரோட மந்திரத்தை தினமும் காலையில் நம்ம சொல்லிட்டு வந்தால் எப்பேற்பட்ட நோயுமே நம்மளை விட்டு நீங்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அதுபடி தன்வந்திரி மந்திரத்தை எப்படி சொல்லணுங்கிறத ஒரு முறை இருக்குது. காலையில் எந்திரிச்சோனையும் பல்லு விளக்கிட்டு சுத்தமானா போதும், குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. முதல்ல ஒரு சொம்பு இல்லைன்னா ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை கையில் வச்சு தன்வந்திரி பகவானை நல்லா மனசில் வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு முறை முழுசாக தெளிவாக கரெக்டாக சொல்லிவிட்டு அந்த தண்ணியை அப்படியே முழுசாக குடிச்சிடணும். அப்படி குடிச்சிட்டு வந்தால் தான் இந்த தன்வந்திரி மந்திரம் பலன் கொடுக்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்த தன்வந்திரி மந்திரத்தை நம்ம அந்த தண்ணியை குடிக்கும்போது அந்த மந்திரத்தோட சக்தி அப்படியே நம்ம உடம்புக்குள்ளே இறங்கும். இப்படி செஞ்சுட்டு வந்தால் தன்வந்திரி மந்திரம் பலன் கொடுக்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்த தன்வந்திரி மந்திரம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரையே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரிலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமஹ. இதுதான் அந்த மந்திரம். இதை நான் இன்னொரு முறை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரையே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரிலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமஹா. இப்போது இந்த மந்திரத்தோட தமிழ் அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சமஸ்கிருத மந்திர வரிகள் உங்களுக்கு சொல்ல வரல அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த தமிழ் அர்த்தத்தையே மந்திரமாக நினச்சி சொல்லிட்டு வரலாம், பலன் மாறாது. இப்போ தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும். உங்களுக்காக அந்த மந்திரத்தை நான் இப்போது ஒரு முறை சொல்லி காட்டுறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். முழு முதற் கடவுளும் வாசுதேவரின் மைந்தரான விஷ்ணுவை வணங்குகிறேன். தன்வந்திரி பகவானே, கையில் அமிர்த கலசம் ஏந்தியவரே, அனைத்து வகையான நோய்களையும் பிணிகளையும் அழிப்பவரே, 3 உலகங்களையும் காத்து ஆட்சி செய்பவரே, ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வடிவான உன்னை சரணடைகிறேன். இதுதான் அந்த மந்திரத்தோட தமிழ் அர்த்தம். தமிழ் அர்த்தத்தை நீங்கள் படிக்கிறப்போ எழுத்து பிழை வராமல் உச்சரிப்பில் பிழை செய்யாமல் சொன்னீங்கன்னா தான் அந்த மந்திரம் பலன் கொடுக்கும். ஏன்னா அழிப்பவரே அப்படிங்கிறப்போ அந்த வந்து நல்லா நாக்கு மடியணும். அப்போ தான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அழிப்பவரே, உங்களுக்கு அந்த நோயையே அவர் தான் கொடுக்குறாரு அப்படிங்கிற அர்த்தமும் வரும். அதனால் சரியான முறையில் உச்சரிங்க. இல்லைன்னா சமஸ்கிருத மந்திரத்தையே நீங்கள் சொல்லலாம். நான் உங்களுக்கு 2யுமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது வசதிப்படுதோ, எது உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கோ அதை சொல்லி தன்வந்திரி பகவானை வணங்குங்க. இந்த மந்திரத்துக்கான பலன் எப்படி கிடைக்கும்னா, அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணிக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம். இந்த மந்திரத்தோட சக்தியை அந்த தண்ணி ஈர்த்துக்கும். அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்ன பலன் அந்த தண்ணியில் இறங்கும். நீங்கள் அந்த தண்ணியை திரும்ப குடிக்கும்போது அது உங்கள் உடம்புக்குள்ளே போகும். இது அந்த தன்வந்திரி பகவானோட அருளை உங்கள் உடம்புக்குள்ளே இறக்குச்சினாலே உடம்புக்குள்ளே இருக்க நோய்கள் குணமாகும். இதை முழு நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் பலன் கொடுக்கும். சந்தேகம் இருக்கக்கூடாது. முழு நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வாங்க. உங்கள் உடம்புல இருக்க நோய்கள் குணமாகும். தன்வந்திரி பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக அருள் செய்வார். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. யாராவது உடம்பு சரியில்லை அப்படின்னு வருத்தப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த பதிவை அனுப்புங்க. தன்வந்திரி பகவானோட மந்திரத்தை அவங்க சொல்லி அவங்க உடம்பு குணமாகட்டும். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.